சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் அரௌண்ட் 4:45 டைம். ஷூட் பண்ணும்போது கரண்ட் இல்லை, அதனால திரும்ப நம்ம ஆடியன்ஸ்க்கு அதை தெரியப்படுத்திக்கலாம். திராவிட மாடல் ஆட்சிக்கு வாழ்த்துக்கள். அதையும் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். எஸ் சார், இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. சாட்டர்டே மக்களை சந்திப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திருச்சியில் போன சாட்டர்டே மக்களை சந்திச்சாச்சு. இப்போ திரும்பவும் அவர் மக்களை சந்திக்க போறார். இதை எப்படி பார்க்குறீங்க? போன சாட்டர்டே திருச்சியில் அவர் ஏற்படுத்தின தாக்கம் என்ன? இந்த சாட்டர்டே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் நீங்க நம்புறீங்க? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எந்த தாக்கத்தை இப்போ ஏற்படுத்துவார் நம்ம இன்னைக்கு எப்படி சொல்ல முடியுங்க? பிரியல் கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலாம். அது தெளிவாக தெரியுது. பார்க்கறதுக்கு வர கூட்டம் ஓட்டாவும் மாறாதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு அன்ரூலி மாபாக தான் அது இருக்குது. சின்ன பசங்க வந்து எவ்வளோ பேருக்கு அதில் ஓட்டு இருக்குன்னு தெரியல. யங் பாய்ஸ், இந்த ஒரு கிரேஸ், சினிமா கிரேஸ், ப்ரூட்டல் சினிமா கிரேஸ் இருக்குது. ஒரு ஹிஸ்டரியா மாதிரி உங்களுக்கு வந்து அது ட்ராவல் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்லி இன்றைக்கி அவங்க டிஎம்கே டிவிகேலேருந்து அங்கே இதில் நாகப்பட்டினத்தில் அந்த ஜாயிண்ட் ஜூனியர் இன்ஜினியரோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் யாருக்கோ அல்லது சூப்பரண்ட் இன்ஜினியர் மேற்பார்வையான சூப்பரண்டிங் இன்ஜினியர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கொடுத்த பெட்டிஷனில் அந்த உயர் மின் தடங்கள் என்னவாங்கல்ல, அந்த ஹை எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ், அதில் கரண்ட் சப்ளையை விஜய் போகிறப்ப கட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி பெக்யூலியர் ப்ரேயர். விஜய் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து இறங்கி அவர் போகிறாரு. நாளைக்கு காலைல 11 o'clock வராரு. 11 o'clockனா எத்தனை மணிக்கு வருவார்னு தெரியாது. ஒரு 5 இடம் வழியாக போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹை பவர் கேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பவர் சப்ளையை கட் பண்ணணும், இல்லை உங்களோட ஸ்டாஃபை நீங்கள் ஸ்டேஷன் பண்ணணுன்றாங்க. எதுக்கு இதை கேட்குறாங்க? ஹை பவர் கேபிள் டிரான்ஸ்மிஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவுசஸ் அண்ட் ஷாப்ஸ் வந்து பவர் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி உட்காந்துருக்கணும். இவர் மீட்டிங் எப்போ முடியும் தெரியாது. எதுக்கு மக்களுக்கு இதை வந்து அவஸ்தைப்படணும்? அது இன்னும் கூட ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெக்கூலியர்ன்றதை விட அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் இல்லை? அப்சல்யூட் பப்ளிக் நியூசன்ஸ். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். சார், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் ஒரு இடத்துல வந்து பப்ளிக் மீட்டிங் பேச வராரு. அவர் ஒரு இடத்துல இறங்கி அந்த வென்யூக்கு வராரு. 7 நிமிஷத்தில் வர வேண்டியது 5 மணி நேரம் ஆகுது. க்ரௌட் மொபிலைசேஷன்றீங்க. இது ஒரு டே டைமில் நடக்குதுன்னா இட்ஸ் அ பப்ளிக் நியூசன்ஸ். இதில் வந்து அவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க, கம்பி மேலே ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்கன்னா இது வந்து செக்யூரிட்டி ஹசார்டு. இது வந்து குறிப்பாக இப்போ லாஸ்ட் டைம் பெரம்பலூர்லலாம் வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் அ குட் மூவ் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்கிறாங்க, ஏதாவது மிஸ்ஷாப் ஆச்சுன்னா பீப்புள் வில் பி கில்டு. ஸோ அரசாங்கம் வந்து மின்சாரத்தை தடை பண்ணுது அப்படின்னா அது நியாயமான காரியம் தான். அது வந்து விலை மதிப்பில்லாத மனித உயிர். பட் இன்றைக்கி இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது வரைக்கும் நான் என்னோடய அனுபவத்தில் எடுத்துகிட்டு 35 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒரு பெட்டிஷனை பார்த்ததே இல்லை. அவங்க போய் வந்து சூப்பரண்டிங் இன்ஜினியர் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து நாகப்பட்டினத்துலேட்டு அவங்க கரண்ட்டை வந்து ஹை டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸில் பவரை வந்து கட் பண்ணுங்கள், அண்டு நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஷன் பொசிஷன் ஸ்டாஃப் பிரச்சனை வந்தால் சமாளிக்க. எதுக்கு? ஃபார் வாட் யூ ஹவ் டு கட் தி பவர்? எதுக்காக ஹை டிரான்ஸ்மிஷன் பவரை கட் பண்ணணும்னு கேட்குறீங்க? எங்கள் ஆள் போய் கம்பி குஷன் தொங்குவான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவான்னா? பட் நான்சென்ஸ். இது வந்து ஹைலி டேஞ்சரஸ் டெவலப்மெண்ட். இது வந்து பவரை கட் பண்ணுன்னு கேட்குறது. எதுக்காக கட் பண்ணோம்? பவர் எப்போ கட் பண்ணுவோம்? நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்போ கட் பண்ணுவோம் இல்லையா? பவர் கட் பண்ணுறதுன்றது ஹை கேபிள் பவர் கட் பண்ணுறது எப்போன்னா மழை, வெள்ளம், சூறாவளி அந்த மாதிரி நேரத்தில் கட் பண்ணுவோம். இல்லை வார் டைம்ஸில் கட் பண்ணுவோம், பிளாக் அவுட்ஸ்க்காக. ரெண்டுமே கிடையாது. இப்போ எதுக்கு போய் பவரை கட் பண்ணும்? பவரை கொடுன்னு தான் போய் கேட்பாங்க, பவரை கட் பண்ணுன்னு கேட்குறான். எதுக்காக கேட்குறது? அந்த ஒரு ப்ரேயரை வந்து நீ வந்து பெட்டிஷன் வைக்கிற ஆஃபீஸர்கிட்ட காரணத்தை சொல்லணும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் அன்ரூலி மாப்ஸாக தானே இருக்குது உங்களுக்கு. இப்போ திருச்சி 8 மணி நேரம் லைஃப் கேம் டு ஸ்டாண்ட் ஸ்டில். கேப்ரியல் 8 கிட்டத்தட்ட இந்த சிட்டியோட 8 to 10 kilometers ஸ்மால் சிட்டி. இப்போ நாளைக்கு நாகப்பட்டினமும் பப்ளிக் லைஃப் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஊருக்கு ஒதுக்கு போகிறோமான்னு தெரியல நமக்கு. சிட்டி உள்ளே போகுதுங்கன்னா அது போகிற வழி வந்து இவங்க நல்ல மக்கள் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா வழியாக தான் அவர் போகிறாரு. தென் இட்ஸ் அ நியூசன்ஸ் தான். நீங்கள் அது வந்து ஒரு இடத்துல மீட்டிங்கை போட்டு பர்மிஷன் வாங்கி பண்ணுறது வேறு. திஸ் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ ரோட் ஷோ தான். ரோட் ஷோ வந்து விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஹீரோ பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். ஏன்னா பார்க்க வர கூட்டம், அது ஓட்டு போடுறானா இல்லையா, அதெல்லாம் செகண்டரி. நமக்கு அதை பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை, அது வேறு டிபேட். பட் வென் யூ ஹாவ் அ ஹியூஜ் க்ரௌட்ஸு,
ரேலி, பப்ளிக் ரேலி, ரோட் ஷோ கான்செப்டில் வருது, டே டைமில் வருதுன்னா இட்ஸ் நியூசன்ஸ். இல்லை நார்மல் லைஃப் அஃபெக்ட் பண்ணுற எது ஒன்றையுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்படி அலோவ் பண்ண முடியும், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எப்படி அலோவ் பண்ண முடியும்? நீங்கள் கலெக்டர் வந்து அலோவ் பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். சார், இப்போ போன சனிக்கிழமையும் இதே மாதிரி ஒரு ரோட் ஷோ பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க, 50-100 பேர் மயங்கி விழுறாங்க, டிராஃபிக் ஜாம் ஆகுது, ஆம்புலன்ஸ் போக முடியல, ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான ஏரியாஸில் பார்த்தோன்னா நிறைய டேமேஜ்லாம் ஏற்படுது. அது போக கடைகள், இந்த மாதிரியான சில ப்ராப்பர்ட்டிஸும் சேதப்படுத்தப்படுது. ஸோ இப்போ விஜய் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாரு, சொசைட்டி அதுக்கு ஒரு ப்ரைஸை பே பண்ணுது. ஸோ இப்போ ஹைகோர்ட்டும் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுதுன்னா அங்கே டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண வேண்டியது தலைவரோட கடமை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஹைகோர்ட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது போக இந்த மாதிரியான டேமேஜ்லாம் ஏற்படும் போது அந்த எக்ஸ்பென்ஸை அந்த பார்ட்டி பேர் பண்ணணும், அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, இது ஏஜ் ஓல்டு கான்செப்ட். ஒரு ஜெயலலிதா 2000 இந்த அம்மாவோட 2006 பீரியடில் நினைக்கிறேன், ஷீ brought in a law. அந்த அம்மா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சா அரசியல் கட்சிகள் தான் அதுக்கு பணத்தை கட்டணும் அப்படின்ட்டு. அப்போ there was huge resistance. என்னால் ஞாபகம் இருக்குது, இப்போ என்டிஏ கன்வீனர் அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ்லாம் அதுக்கு எதிர்த்து அறிக்கை கொடுத்தாங்க. இங்கே வந்து அவங்க பெரிய அளவில் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. 2011-16 ஜெயலலிதாவோட லாஸ்ட் டென்யூரில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 2013 சித்திரை பெருவிழான்னு ஒன்று வழக்கமாக நடத்துவாங்க. அதில் வந்து பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆச்சு. அப்போ இந்த சட்டப்படி வந்து ஜெயலலிதா வந்து நஷ்ட ஈடு கட்டி கவர்மெண்ட் அவங்க மேலே கேஸ் போட்டப்போ அந்த கேஸ் ரொம்ப நாள் நடந்தது ஹைகோர்ட்டில். இப்போ நம்ம இப்போ அன்புமணியோட இருக்க பாமக வக்கீல் நம்ம பாலு தான் அந்த கேஸை ரன் பண்ணார் ஆக்சுவலாக. இப்போ இட் வெண்ட் ஆன் ஃபார் செவரல் மந்த்ஸ். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கேஸ். பட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்டேருந்து டேமேஜ் வசூல் பண்ணணுன்றது இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். சம்படி எல்ஸ் இன்டெல்ஜ் இன் டேமேஜ் நான் எப்படி கொடுக்க முடியும்? அது சம்டைம்ஸ் போலீஸே அப்போசிஷன் ரூலிங்னா போலீஸே வந்து தே வில் இன்டெல்ஜ் இன் லூட்டிங், நான் எப்படி வந்து அதை கட்ட முடியும்னு கேட்பாங்க. இட்ஸ் அ வெரி நெபுலஸ் ஏரியா. ப்ரூஃப் இருந்தால் பண்ணலாம் இல்லையா? ப்ரூஃப் இருந்தால் பண்ணலாம் கேப்ரியல். பட் இட்ஸ் நெபுலஸ் அஸ் அ கான்செப்ட். வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது பப்ளிக் ஆர்கனைசேஷன், ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது இட்ஸ் அலவுடு திங் இன் டெமோக்ரஸி. அதில் வந்து கான்செப்ட் ஆஃப் இது இருக்குல்ல, நீங்கள் வந்து இப்போ காம்பன்சேஷன் கொடுக்குன்றது வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அதை ஒத்துக்காது. இன்றைக்கி வந்து திமுக பவரில் இருக்கிறதால வேணால் சரியில்லாம், அன்றைக்கி அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க திமுகவை. இன்ஃபேக்ட் எதிர்க்கணும் அதை. என்ன கேட்டிங்கன்னா வந்து நேற்றைக்கு வந்து இந்த ஹெவி காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவங்க முன்னாலேயே டெபாசிட் பண்ணணும்னு ஜட்ஜி சொல்கிறார். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது தவறு, இந்த பார்வை தவறு. நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் டெபாசிட்ன்றது என்ன டெபாசிட், எவ்வளோ வாங்குவீங்க, யாருக்கு அதை டிசைட் பண்ணுறது. ரெண்டாவது, டேமேஜுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் காரணம்னு எப்படி, ஹவு கேன் யூ கன்க்ளூட்? ஸோ இது ஐ அக்ரி ஒன் திங், இது வந்து லார்ஜர் டிபேட் இதில் தேவைப்படுது. லெட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கம் டு கன்க்ளூஷன், கன்சென்சஸில் வாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும் நீங்கள் அதை வைக்க முடியாது. இன்னைக்கு விஜய் கட்சி பண்ணுறாங்கன்னு நீங்கள் விஜய்க்கு இது பண்ணுறது திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் இனிக்கலாம். நாளைக்கு அவங்களுக்கு வரும் இது. நாளைக்கு டுமாரோ தேர் வில் பி a சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் கவர்மெண்ட் மாறும். அப்போ அடுத்து வர கட்சி வந்து உங்கள் மேலே வந்து அவனே பண்ணிட்டு கூட பழிய போடலாம். ஜெயலலிதா அந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ டிஎம்கே அப்போஸ்ட் இட், லெஃப்ட் அப்போஸ்ட் இட், காங்கிரஸ் அப்போஸ்ட் இட், எல்லாருமே அதை அப்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த காம்பன்சேஷன் ஆங்கிளில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் தேர் ஷுட் பி a கன்சென்சஸ். நீங்கள் அது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே சேர்ந்து முடிவு பண்ணுங்க. அது விஜய் ஃபேக்டரில் வந்து இட்ஸ் நியூசன்ஸ் வேல்யூவாக மாறிட்டு இருக்கு கேப்ரியல், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஐ அக்ரி. அதாவது நீங்கள் இப்படி ஒரு பெட்டிஷனை இது வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அவங்க ரேலிக்கு முதல் நாள் போய் டிஎன்இபி சூப்பரண்ட் கொடுத்தது இல்லை. கேபிளில் கட் பண்ணுன்றது, பவரை கட் பண்ணுன்றது, ஹை பவர் கேபிளில் பவரை கட் பண்ணால் அட்லீஸ்ட் thousands ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அண்ட் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் கண்டிப்பாக they will go பவர் இல்லாமல் லோட் ஷெட்டிங் போயிடும், பவர் இருக்காது. 4 மணி நேரம் எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது. இப்போ 4 மணி நேரம் 6 மணி நேரம் why should they suffer? Why should people suffer? சார், ஒரு சின்ன பாதிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் சார். இப்போ டிவிகே கட்சிக்காரங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி பவர் கட் ஏற்படுது, அப்புறம் ஆம்புலன்ஸ் போக முடியல, நிறையா பொது சொத்து வந்து சேதமாகுது, ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் ஆகுது, மக்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸும் சேதப்படுத்தப்படுது. சொசைட்டி இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, வேறு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ என் கேள்வி என்னன்னா, எதுக்கு தமிழ் மக்கள் இந்த பேர்டனை சுமக்கணும்?
நான் எதுக்கு ஏன் டாக்ஸ் பேயர் மணியை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அப்பயும் சில அசௌகரியங்கள் வந்து நடந்திருக்கும், டிராஃபிக் ஜாம் இருந்திருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் அந்த போராட்டம் நியாயமான ஒரு காரணத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். ஸோ அந்த போராட்டத்தால் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஃபேஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு நடிகர் வராரு, ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு, 10:30 வரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு அவரு 3:30 மணிக்கு வராரு. ஃபுல்லா இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா திருச்சியில ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம். நான் எதுக்கு இந்த மாதிரியான நியூசன்ஸை நான் டாலரேட் பண்ணணும்? எதுக்கு அதனால ஏற்படக்கூடிய இழப்புக்கு நான் எதுக்கு காம்பன்சேட் பண்ணணும்? அவங்க நல்ல ஒரு அரசியலை முன் வச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய பேச்செல்லாம் ஒன்றும் பேசல, சாதாரணமா ஒரு பேசிக்கான விஷயங்களை பேசிட்டு போறாரு. அதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமோ பிரச்சாரமோ பிரச்சனையோ தேவையில்லை. இதுக்கு மக்கள் எதுக்கு சஃபர் ஆகணும்? மக்கள் எதுக்கு அந்த டேமேஜுக்கு பே பண்ணணும்? அவங்க தானே பொறுப்பெடுக்கணும். இப்ப தேவையில்லாம ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் பண்றாங்க. இல்லை, காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டில் டிஃபர் வித் யூ அதில். டிபேட். பட் இந்த அஃபெக்டிங் நார்மல் லைஃப் இருக்குல்ல, அதில் ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. 5 to 6 hours வந்து ஒரு நார்மல் லைஃப். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் இருக்கோம் கேப்ரியல். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து இப்போ கரண்ட் இல்லாமலே நம்ம கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட 1 hour கரண்ட் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் வெளியிலையும் போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் நீங்கள் மூவ் பண்ண முடியல. நீங்கள் மெடிக்கல் வந்து எமர்ஜென்சின்றது மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்லை, மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் தேவைப்படும். ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும், ரெகுலர் கன்சல்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும், போக முடியல. உங்கள் பிஸ்னஸ், உங்களுக்கு 1000 வேலை இருக்குங்க, உங்களோட பர்சனல் ஒர்க்கை நீங்கள் அட்டன் பண்ண முடியல. நார்மல் லைஃப் கெட்டிங் அஃபெக்டட் ஃபார் வாட்ன்றது பிக் கொஸ்டின். தட் ஷுட் நாட் பி அலவுட். அதில் எந்த சந்தேகம் வேணும். இதை அரசு அனுமதிக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், நான் கலெக்டர் இருந்தால் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். நான் கோயம்புத்தூர் கலெக்டர், இவங்க அடுத்த வாரம் கோயம்புத்தூரில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு என்ன பதில்? நீங்கள் விக்கிரவாண்டி மாதிரி மதுரை மாதிரி தனியாக ஒரு இடத்துல பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசிட்டு போகும் சிட்டிக்கு வெளியில். அது உங்களோட க்ரௌட்ஸ் வந்து ரொம்ப மேமத்தாக இருக்குன்னா சிட்டிக்கு வெளியில் நீங்கள் என்ன வேணால் பட்டு போங்க. சிட்டிக்கு உள்ளே பண்ணுறதை அனுமதிக்க முடியாது. ஐ எம் வித் யூ, டோட்டலி ஐ அக்ரி வித் யூ. எனக்கு அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. பட் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிக் சப்ஜெக்ட். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், என்ன செக்யூரிட்டி டெபாசிட்லாம் எப்படி கொடுக்க முடியும். லெட் தேர் பி அ ஜென்ரல் ஃபார் கைட்லைன்ஸ். அதை ஒரு பார்ட்டிக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒத்துக்கிட்ட கைட்லைன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ரிஜிடாக வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி யார் அதை டிசைட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியை கவர்மெண்ட்டை வச்சிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? ரூலிங் பார்ட்டியோட டேமேஜை கண்டிப்பாக அவன் செய்ய மாட்டான். அப்போ ரூலிங் பார்ட்டியும் அப்போசிஷனும் யார் பண்ணாலும் டேமேஜை அசஸ் பண்ணி அந்த ஆக்டை நீங்கள் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி மஸ்ட் பி அ குவாசி ஜுடிஷியல் பாடி. அந்த லெவலுக்கு போட்டோம் அந்த ஆர்குமெண்ட். இன் பிரின்சிபல் டேமேஜை பண்ணவங்க தான் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றது உண்மை கேப்ரியல், நான் அதை மறுக்கல நான். பட் அதில் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நம்ம கவனிக்கணும். 1. 2, 1வது இஷ்யூ, முதல் இஷ்யூ வந்து வை ஷுட் ஐ சஃபர் பிகாஸ் ஆஃப் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் சார்ம் அண்ட் அவரோட இன்ஃப்ளூயன்ஸுக்காக 5 to 6 hours நார்மல் லைஃப் அவுட் ஆஃப் கியர்னா தட் இட் கேன் நாட் பி அலவுட். அதை அனுமதிக்க முடியாது, அரசு அனுமதிக்க கூடாது. அதில் சந்தேகமே இல்லை. எஸ், ஐ அக்ரி வித் யூ. சார், இப்போ சனிக்கிழமை விஜய் வெளியே வர போறார், அதை அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏற்கனவே ஒரு சனிக்கிழமை ஒரு ஈவெண்ட்டையும் அவர் நடத்திட்டாரு, ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஸோ இப்போ நாம் பார்த்த அளவில் அதோட ஒரு இம்பாக்ட் என்னன்னா, எங்ககிட்ட நல்லா பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்ற விஷயத்த விஜய் காட்டுறாரு. டிவிலலாம் லைவ் எல்லாம் போடுறாங்க. தொடர்ச்சியாக இப்போ இதை பண்ண போறாரு. நம்ம பேசின இந்த பாதிப்புகளும் தொடர்ச்சியாக இனி ஒவ்வொரு சாட்டர்டேவும் நடக்க போகுது, ஏற்பட போகுது. இது எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கு பொலிட்டிக்கலா மைலேஜ் தருமா? ஏன் இதை நான் கேட்கறேன்னா, வைக்கப்படக்கூடிய இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா, மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பார்வை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒன்றும் பெருசா பேசவும் இல்லை, பெரிய அரசியலும் தெரியல, ஆனா வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ விஜய் தொடர்ச்சியா அதை பண்றது ஒரு விதமான ஒரு நெகட்டிவான பார்வையை கிரியேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இதை தாண்டி போகணும். இப்போ பாலிடிக்ஸ்ன்றது அவருக்கு என்ன, வாரத்துக்கு ஒரு முந்திலாம் 3 மாதத்துக்கு ஒருத்தர் வெளில வந்தார், இப்போ வாரத்துக்கு ஒருத்தர் வெளில வர்றாரு. இது கிடையாது அரசியல். கான்ஸ்டன்ட்லி 24 hours 365 days யூ மஸ்ட் பி, நீங்கள் வந்து மக்களோட இருக்கணும். விக்கிரவாண்டி மீட்டிங்கும் மதுரை மீட்டிங்கும் 9 மாதம் நடுப்புற கேப்பு. அந்த 9 மாதத்தில் 3 தடவை வெளியில் வந்தார். மீனிங் ஆஃப் இட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்தார். இப்போ வீக்லி ஒன்ஸ் வெளியில் வர்றார். வாட் இஸ் நெக்ஸ்ட்? செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை பார்ட்டியில். பல விஷயங்கள் அவர் கருத்து என்னன்னு தெரியல. இது கிடையாது பாலிடிக்ஸ். வாரம் ஒரு தடவை வெளில வருதுன்றது கிடையாது. கட்சியில் அடுத்த லெவல் யாரு? செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் யாரு? அவங்க என்ன செஞ்சாரு புசி? இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாருல. இது ஆர்கனைஸ் பண்றது அகைன் அவரோட ஃபங்க்ஷனுக்கு. பார்ட்டி என்ன பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணுச்சு? 24 hours 365 days நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணணுங்க. அதுதாங்க பாலிடிக்ஸ். உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் எங்கெங்க இருக்குது? முதல்ல காமன் மேனோட ரீச்சில் உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கா? கொண்டு போய் சிட்டிக்கு வெளியில் 60 கிலோமீட்டர் தள்ளி வச்சுருக்கீங்க.
பிக்னிக் போகிற மாதிரி தான் வரணும், உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வரணும். நான் சொன்னல, அறிவாலயம் நீங்கள் 1000 டிஎம்கே விமர்சனம் பண்ணுங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்கணுன்றதுக்கு அவங்க தான் சிறந்த உதாரணம். 24 மணி நேரமும் 365 நாளும் அறிவாலயம், அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் மூடப்பட்டதே இல்லை. யார் வேணால் போகலாம், யார் வேணால் வரலாம். யூ கேன் டேக் அப் இஷ்யூஸ் வித் தம். அப்படி தான் ஒரு பார்ட்டி இருக்கணும். இது எங்கேயும் கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸ் வைக்கிறீங்க, அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த ஆஃபீஸில் யார் இருக்கா, யார் செகண்ட் ரேங்க் லீடர்ஸு, எந்த செட்டப்புமே இல்லையா கேப்ரியல்? அவர் பாட்டு வராரு, ஒரு மேடையில் பேசுகிறாரு, இப்போ பஸ் உள்ள உட்காந்துன்னு பேசுகிறாரு, அப்புறம் காணாமல் போய்ட்டாரு ஒரு வாரம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க நீங்கள்? ஆனால் பொலிட்டிக்கலாக இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் பெரிய அரசியல் பேசல, அவர் போன வாரம் பேசின விஷயத்தை நான் பார்க்கும்போது பெரிய டீப்பான அரசியல் பேசல, ஒரு 5-6 இஷ்யூவை வரிசையாக பட்டியலிடுறாரு. பட்டியலிட்டு அவர் முடிச்சிடுறாரு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவர் பேசுறாரு. ஸோ பெருசாக அரசியல் ரீதியாக எதுவும் பேசல. ஆனால் ஒரு கூட்டத்தை காட்டுறாரு, எங்ககிட்ட பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை காட்டுறாரு. இதை டெலிவர் பண்றாரு. இப்ப ஒரு கூட்டத்தை காட்டுறாரு, அப்புறம் பேசுறாரு. இந்த டெலிவர் பண்ண இந்த விஷயம் என்ன மாதிரியான தாக்கத்தை பொலிட்டிக்கலா ஏற்படுத்தும்? மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ரேட்டட். அதை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். இன்ஸ்பைட் ஆஃப் அவருக்கு நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. அவரால் இந்த அவருடைய மீட்டிங்ஸில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நார்மல் லைஃப் எஃபெக்ட் ஆகுது, அதெல்லாம் உண்மை. பட் அவருக்கு ஒரு மக்கள் மத்தியில் சாம் இருக்குது, அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரிசப்ஷன் இருக்குது. வாக்கு வங்கி திமுக அண்ணா திமுக 2 பேரோட வாக்கு வங்கியும் அவர் கடுமையாக பாதிக்கிறார். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் ரேட்டல்டு பை விஜய். குறிப்பாக டிஎம்கே வந்து அதிகமாக கவலைப்படுறாங்க. ஏன்னா திமுக வாக்கு வங்கியை அவர் சிதைக்கிறார், அதிமுக வாக்கு வங்கியும் சிதைக்கிறார். ஸோ பொலிட்டிக்கல் ஃபால் அவுட்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து அவர் தன்னோட டென்ட்டை ஏற்படுத்துகிறார். அவர் அதுக்கு அடுத்து வந்து விசிகா அண்ட் நாம் தமிழர்லேயும் அவரோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. பிரதான பாதிப்பு திமுக அண்ட் அண்ணா திமுக. ஸோ அவருடைய வருகை என்பது பெரிய கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுகவுக்கு வந்து அதீதமான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. அவங்களோட ஓட் பேங்க் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் அவங்க தோற்றுருவாங்கன்னு நான் சொல்லலை, பட் தே ஆர் கெட்டிங் டிஸ்டர்ப்டு. ஏடிஎம்கேக்கும் அதே மாதிரி கணிசமான அளவு போதுன்றாங்க. ஸோ 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஆங்கிலத்தில் சொன்னால் தேர் கீப்பிங் தேர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போ போட்டு வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க என்ன ஒரு ரீவிசிட் பண்ணுறாங்க, மாற்ற வேண்டி இருக்குது. விஜயோட இம்பேக்ட் வந்து ஹியூஜ் இம்பேக்ட் போத் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அவரோட பாதிப்பு என்ன, அது மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, அது சரியா தப்பா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன் ஆக்சுவல் பார்லன்ஸ் ஷேர் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸில் பேசுனீங்கன்னா அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்து விடும் என்று பரவலாக இருக்கக்கூடிய அந்த கணிப்பு வந்து பெரிய அளவில் இன்றைக்கி டிஸ்டர்ப் ஆகிருக்குது. ஏன்னா விஜய் உடைக்கக்கூடிய ஓட்ஸ் வந்து ஒரு ஹங் அசம்பிளியை இட் மே த்ரோ அவுட்னு தோணுது. திமுக வந்தாலும் ஒரு ஹங் அசம்பிளி தான் இருக்கும். தே வில் ஹேவ் டு டிபெண்ட் ஆன் அதர் பார்ட்டிஸ் ஆர் தெர் மே பி ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து டிஎம்கேக்கு 26 வந்து கேக்குவா கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெர்குலியன் டாஸ்க். ஆங்கிலத்தில் சொல்கிறது மிக மிக கடினமான ஒரு சண்டை தான் நடக்க போகுது. இட்ஸ் அ வார் ஆக்சுவலி. ஸோ விஜயோட இம்பேக்ட் வந்து 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் இட்ஸ் வெரி ஹியூஜ் அண்ட் ட்ரெமெண்டஸ். இதை மறுக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு சாட்டர்டே ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க திருச்சியில், ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அடுத்த திரும்பவும் இன்னொன்று கம்மிங் சாட்டர்டேவும் பண்ண போகிறாங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்கள் இப்போ இதை பார்க்குறாங்க, இதை மக்கள் பாசிட்டிவாக பார்க்குறாங்களா நெகட்டிவாக பார்க்குறாங்களா? டிவிகேவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குமா, லாபம் நிறையா இருக்குமா, எப்படி பார்க்குறீங்க இந்த ரோட் ஷோஸ்? குறிப்பாக இப்போ வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வருவோம், அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தானே உங்களுக்கு வந்து மாற்றா வந்து 2 பேரையும் பிடிக்காத சின்ன ஒரு விஷயம் தான். அப்போ ஆக்சுவலாக அந்த கூட்டமாக வரவங்க கண்டிப்பாக ஓட் போட்டுருவாங்க, அது பிரச்சனையே இல்லை. அவங்க அவ்வளோ தூரம் வராங்கன்னா கண்டிப்பாக ஓட் போட்டுருவாங்க. அது மட்டும் அதை பார்க்குறவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? அது ஜென்ரல் பப்ளிக் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பார்க்குறாங்க. அது 7 மாதம் இருக்குது. அதுக்கு 7 மாதத்தில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வருது? திமுக அரசாங்கத்தோட செயல்பாடு, தேர் இஸ் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி ஆல்ரெடி தேர். அப்போசிஷனால் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியல. மீடியா வந்து அதை பேச மறுக்குது. பிகாஸ் ஓவர் 90% மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்கிறதுனால, அன்பிலீவபிள் கண்ட்ரோல் திமுகவோட கண்ட்ரோலில் மீடியா இருக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சியை வந்து தாம்பாளத்தில் தட்டில் வச்சு கொடுத்தாலும் மீடியா தொட மறுக்குது. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, மீடியா தொட மறுக்கிறதால ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு கிடையாது, ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ நெக்ஸ்ட் 7 months இருக்குது. அதில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபோல்டப் ஆக போகுது, அப்போசிஷன் எப்படி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்க, சம்டைம்ஸ் அப்போசிஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாட்டி கூட வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஒரு லெவலில் ரூபிகானை கிராஸ் பண்ணிச்சுன்னா, லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக தேர் வில் பி டிசாஸ்டர் ஃபார் டிஎம்கே. டெஃபினெட்லி தேர் வில் பி இம்பாக்ட். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். வந்து இப்போ பாப்புலர் பர்செப்ஷன் வந்து அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ், அப்போசிஷன் 4 செதறி கிடக்குது. ஸோ டிஎம்கே விக்ட்ரி இஸ் ஜஸ்ட் ஃபியூ யார்ட்ஸ் அவே. இட்ஸ் அ டன் டீல். 24 எப்படி மோடி டன் டீல் நினச்சிட்டு 303, 200, 240 வச்சோம். அந்த மாதிரி வந்து 26 வந்து டிஎம்கேக்கு டன் டீல் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மித்து வந்து இன்றைக்கி அது ஒரு மித்துன்றது இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு.
ஜெயிச்சா கூட வந்து தே ஹவ் டு ஸ்லாக் இட் அவுட். either it will be hung assembly or DMK will be voted out of power. ஒன்று தொங்கு சட்டமன்றம் இல்லை திமுக அதிகாரத்திலேருந்து விரட்டப்படும். இது ரெண்டில் தான் ஒன்று தான் நடக்க போகுது. அது எது நடக்க போகுது நமக்கு தெரியாது. விஜய் ஃபேக்டரால் இதுதான் திஸ் த ஃபேக்ட். ஒன்று தொங்கு சட்டமன்றம் வித் டிஎம்கே ஹஸ் சம் எட்ஜ், அலையன்ஸ் ஹஸ் சம் எட்ஜ், ஆர் ஆட்சி மாற்றம் உறுதி. இப்படி தான் நான் பார்க்குறேன். பட் அவர் கடைசி நேரத்தில் அலையன்ஸுக்கு போகிறாருன்னா அவருக்கு வாய்ப்பு குறைவு. போனார்னா there will be a regime change. பட் 4 முனை போட்டி கிட்டத்தட்ட இன்றைக்கி கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ஃபேக்டர் டிஎம்கே ஏடிஎம்கே குறிப்பாக டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுடைய வாக்கு வங்கி கணிசமாக சிதையுது. 21 வாங்கின வாக்குகளை அவங்களால 26 வாங்க முடியாது. 19, 21, 24 3 தொடர் வெற்றின்னு பெருமை பேசிக்கிறாங்க. இதில் அவங்க பேச வேண்டியது 21 தான். 19, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இன்றைக்கி பார்லிமெண்ட் வச்சா கூட 40 திமுக ஜெயிக்கும், ஆனால் அசம்பிளி வச்சா ஜெயிக்காது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக திமுக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.